இப்போ இந்த ஆயில் வளம் எப்போ கண்டுபிடிக்கப்படுது, அதை ஒட்டி என்ன அரசியல் சார் நிலவுதாங்க? அவர்களுக்குள் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் யூஎஸ் வெர்சஸ் என்ஐ நாடுகள். அதில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆயிலை உலக நாடுகளுக்கு கொடுங்க, யூரோப் நாடுகள் கொடுங்க, ரஷ்யா கொடுங்க, இந்தியா கொடுங்க, சீனா எல்லா நாடுகளும் கொடுங்க. ஆனால் ஒன்லி த ட்ரேடு ஏல நடக்கணும்னா அமெரிக்க டாலரில் தான் நடக்கும். இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. பாலஸ்தீனில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஈரான் விவகாரத்துலையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த ஒற்றுமை இல்லாமைக்கான காரணம் என்ன சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். செல்ஃப் ரிலையன்ட் டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆட்டி படைக்கிறது, யூரோப் யூனியனை அலறுகிற அளவுக்கு பெரும் சக்தியாக மாறியிருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் டெக்னாலஜியாக அவங்க டாப் ஆயிட்டாங்க. இப்போ அதுதான் அமெரிக்கா, இஸ்ரேல், யூரோப்பின் கண்ணை உறுத்துகிறது. இன்றைக்கு காலை கிடைத்த தகவல், ஹரி ட்ரூமன் JCV-170 இந்த மாதிரியான விமானங்கள், விமான தாங்கி கப்பல்கள், F-35, F-22, F-15 ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ், அல் உதீத் தளத்தில் எல்லாமே வலுப்படுத்தியிருக்கிறாங்க. எப்போ நடக்கலாம், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அட்டாக் நடந்துடலாம் அப்படிங்கிற நிலைமை தான். மத்திய கிழக்கு மட்டும் இல்லை சார், உலகம் முழுவதும் பரபரப்பு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அமெரிக்கா ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மேலே இருந்து ஒரு வைப்ரேஷன் ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி வந்த உடனே எல்லா வீரர்களுக்கும் தலைவலி வந்துச்சான். தலைவலி தலை சுற்றி வாமிட் எப்படி வந்திருக்கு, ரத்த வாந்தி வந்திருக்கு. சிலவங்களுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்படி we are fell to down, கீழே விழுந்துட்டோம். we couldn't move, stand up. அவங்களால எழுந்து நிற்க முடியல. அந்த டைமில், அந்த மயக்க நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் அமெரிக்கா அனுப்பி எங்களை சாடிச்சிட்டாங்க. அப்படி அடிச்சிருக்காங்க. அதே ஆயுதத்தை இங்கே பயன்படுத்த போகிறார்கள். எங்கே? ஈரானில். அப்படி சாகடித்து 81,000 பேரை சாகடித்து 2 லட்சம் மக்களை ஊனமுற்றி நிலையில் ஆக்கிய போதும் வெற்றி பெற முடியவே இல்லை. அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 150 கண்டெய்னர் கப்பல்களில் ஷிப்மெண்ட்டில் ஆயுதங்கள், 900 கார்கோ ஃப்ளைட்ஸ். இதை போட்டும் கூட அந்த மக்கள் உயிரோடு இருக்கான், இன்னும் தைரியமாக இருக்கான்னா, உலகத்தில் இப்படி ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்ததே இல்லை. அவங்கள பின்வாங்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நான் படித்த அளவில் இஸ்லாம் என்கின்ற சித்தாந்தம் தான். ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுபாஷ். மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு சார். அமெரிக்கா அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. இப்போ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஆயில் கனிம வளங்கள் ஒரு சாபமாகவும் மாறி இருக்குது, ஆசீர்வாதமாகவும் இருக்குது. இப்போ அதை ஒட்டி ஈரானில் பல பிரச்சனைகள் போயிட்டு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அரசிலிருந்து மதம் வெளியேறணும் அப்படின்னு தான் பல போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ மீண்டும் மன்னராட்சி தான் வரணும்னு அங்கே ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதனுடைய பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக பல செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக மிடில் ஈஸ்டில் ஏன் இது மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, ஈரானில் என்ன சார் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு? இல்லை, இப்போ சுபாஷ் நீங்கள் கேட்குறத பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மத்திய கிழக்கை பற்றி கேட்குறீங்க. ஈரானுடைய பிரச்சனை செப்பரேட். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறது மிடில் ஈஸ்ட்னு கேட்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமான மத்திய கிழக்கினுடைய நிர்வாகம், மத்திய கிழக்கின் இந்த குழப்பத்திற்கான காரணம் என்ன? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு வந்தால் தான் அது நல்லா புரியும். மத்திய கிழக்கு முதல்ல செங்கடல், பாரசீக வளைகுடா, இந்த மாதிரி சூட்சமமாக இந்திய பெருங்கடல் அப்படியே சார்ந்திருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு. உலக வர்த்தகத்தில் 20 விழுக்காடு ஆயில் பரிவர்த்தனை நடப்பது ஹெர்மூஸ் ஜலசந்தி. அதாவது சொன்னால் ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான். அதே போன்று யூரோப் நாடுகளிலிருந்தும் உலகம் முழுவதும் எல்லா பெரிய வழிப்பாதை செங்கடல், ரெட் சி. இந்த மாதிரி ஒரு இடத்துல பெரும் செல்வம் கொளிக்கும் நாடுகள், பெரிய நாடு, இந்தியாவை விட பன்மடங்கு பெரியது, ஆனால் 2.5 கோடி பாப்புலேஷன் அப்படி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, உலக சுன்னா முஸ்லிம்களின் தலைமையகம். அங்கே மன்னராட்சி, அதனுடைய தலைவர் முஹம்மது பின் சல்மான்.
அது பெரிய செல்வம் கொளிக்கும் மத்திய கிழக்கு. நீங்க இப்ப கேட்டதுனால நான் ஆரம்பத்திலே சொல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து தான் சார் Right. வேணும். அது சுன்னா முஸ்லீம் என்றால் என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உலகத்தில் முஸ்லீம்களில் ஜாதி கிடையாது. ஆனால் மத நம்பிக்கையின் பால் 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒருவர் சுன்னா என்றால் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது, அவர் சொன்னதை பார்ப்பது, வழி என அரபியின் பொருள். ஆக உலக வழி முஸ்லிம்களின் வழி தலைமை அல்லது சுன்னா தலைமை சவுதி அரேபியா. இது செல்வ செழிப்பில் ஒரு ப்ராஜெக்டுக்கே ஒரு 300 ட்ரில்லியனை செலவு பண்ணுறவங்க அப்படின்னா பார்த்துக்கிடுங்க. 3 ட்ரில்லியனை செலவு பண்ணுறவங்க. 3 ட்ரில்லியனில் எவ்வளோன்னு கேட்டால் 300 லட்சம் கோடி. அப்போ எவ்வளோ பெரிய செல்வம் இருக்கும்? அவ்வளோ பெரிய செல்வம் கொண்ட நாடு சவுதி. 2வது மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு துருக்கி, எர்டோகன். 3வது பாரசீக வளைகுடா, அமெரிக்காவை சவால் விட்டு கொண்டிருக்கிற ஈரான். 1 செல்வம், 2 இராணுவங்கள். 1 பாரசீகம். பாரசீகம் வந்து அரபுகள் அல்ல, அது வேறு பாரசீகர்கள். இது அல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் புரியக்கூடிய துபை இருக்கக்கூடிய ரஸ்ஸல் கைமா, அபுதபி, துபை 7 நாடுகளை உள்ளடக்கிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அல் ஃபத்தா அல் சிசி தலைமையில் இருக்கக்கூடிய எகிப்து, அப்துல்லா கொண்டிருக்கக்கூடிய ஜோர்டான். அதனை எடுத்து பார்த்தீர்கள்னா சிரியா, டமஸ்கஸ் ரொம்ப முக்கியமான இடம். அதை எடுத்து பஹ்ரைன், ஓமன், சிறு சிறு நாடுகள். இது அல்லாமல் மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் அனைத்து முஸ்லிம் நாடுகளின் பொது எதிரியாக இருக்கும் இஸ்ரேல். அது பலஸ்தீனத்தை ஒரு பங்கை பிரித்து அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ மத்திய கிழக்குனா என்ன? இதுதான் மத்திய கிழக்கு. மத்திய கிழக்குனாலே உங்களுக்கு நல்ல ஞாபகம் வருது சவுதி அரேபியா, துருக்கி, ஜோர்டான், எகிப்து, சிரியா, லெபனான், இஸ்ரேல். அப்புறம் கொஞ்சம் தாண்டி ஈராக், ஈரான். இவ்வளவு பெரிய பிரதேசங்கள். சிறு நாடுகளான ஓமன், பஹ்ரைன், குவைத். இது ஈராக்கின் பாடம். இப்போ அரசியல் ரீதியா அந்த ஒரு நாடை விட்டுட்டேன், கத்தர் மிக முக்கியமான நாடு. இப்போ ஷியா சுன்னா அப்படிதானே சார் அது புரிஞ்சுக்கணும். இப்போ அது வந்து பொலிட்டிக்கலா ஒரு ரோல் பண்ணுதா சார்? பெரிய ரோல் பண்ணுது. என்ன ரோல் சார்? பெரிய ரோல் பண்ணுது. என்னன்னா ரொம்ப பெரிய ரோல். ஷியா முஸ்லிம்களுக்கும் சுன்னா முஸ்லிம்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு ஒன்று சொல்லிட்டு போலாமா? கண்டிப்பா சார். ஷியா முஸ்லிம்கள் என்பது முஸ்லிம்களின் இதே குரான், இதே நபிகள் நாயகத்துடைய வழி, இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. எங்கே பிரிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட் முகம்மதுடைய மரணத்துக்கு பின்பு அவருக்கு பின்பு 4 தளபதிகள் வருகிறார்கள். 1 உமர், இன்னொன்று அபூபக்கர். அபூபக்கர் தான் முதலாவவர், 2வது உமர், 3வது உள்ளவர் உஸ்மான், 4வது உள்ளவர் அலி. இந்த 3 பேர் இருக்கிறாங்க பாருங்க. நபிகள் நாயகத்துக்கு பின்பு தலைமையேற்ற இந்த 4 பேரும் அவருடைய 2 மருமக, 2 மாமனார். நபிகள் நாயகத்துடைய 2 மாமனார் சக வழி தான். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் மாமனாருக்கு மருமகனுக்குலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. பல திருமணம் படிக்கக்கூடிய உறவுகள் அரபுகள்கிட்ட உண்டு சாதாரணமாகவே. அதனால தான் இஸ்லாமியர்கள் பல திருமணத்தை இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இப்போ ஷியா பிரிவு எப்படி உருவானதுன்னா, எல்லாருமே ஒரே குரான், ஒரே முகமது நபி, ஒரே இஸ்லாம், எல்லாம் ஒன்று தான். ஹஜ்ஜிக்கு போகிறது, நோன்பு வைக்கிறது எல்லாம் ஒன்று தான். இன்னைக்கு கூட 1000 லைட் மாஸ்கில் இருக்கு பாருங்க, அது ஷியா பிரிவு மாஸ்க் தான். இந்த ஷியா பிரிவு எப்படின்னா, நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அபூபக்கர் அவருடைய மாமனார், அதுக்கு பிறகு உமர், அதற்கு பிறகு உஸ்மான் மருமகன், அதுக்கப்புறம் அலி அப்படின்னு ஒருத்தர் வராரு, அவர் 4வது. அவரும் நபிகள் நாயகத்துடைய கூட பிறந்த அப்பா, கூட பிறந்த பெரியப்பா, அபு தாலிஃப் இப்னு அப்து அலி என்று சொல்லக்கூடியவர். அவர் வந்து ரொம்ப நபிகள் நாயகத்துடைய ஒரே பொண்ணை தான் முடிச்சிருக்கிறார், ஃபாத்திமான். அந்த வழியை பின்பற்றவங்க தான் ஷியா முஸ்லிம்கள். நீங்கள் சென்னை போன்ற பகுதிகளையும் பார்த்துருப்பீங்க. முஹர்ரம்ல நெஞ்சில் அடிப்பாங்க, பூக்குழி தீ மிதிப்பாங்க. இதெல்லாம் அந்த ஷியாவுடைய பிரிவு. இந்த கத்தியால வெட்டுறது அது சுன்னா முஸ்லீம்கள், அது இஸ்லாத்தில் அலவுட் இல்லை. அப்போ அவங்களுக்கு பிராமணர்களை மாதிரி குரு இருக்கும். சிருங்கேரி மடம் இருக்கிறது, அதே போன்று காஞ்சிபுரத்தில் மடம் இருக்கிறது, இப்படி நிறைய மடம் இருக்குது. ரிஷிகேஷில் மடம் இருக்குது. அந்த மாதிரி செயின்ட்டுடைய 9 குருமார்கள் இருக்கிறாங்க. யாருக்கு? ஷியா பிரிவுக்கு. இதை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சுன்னா பிரிவும், இப்போ தௌஹீது ஜமாத்துலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள பெரிய பிரிவு. அந்த வணக்கத்தின் தலைப்பாடு 90% முஸ்லீம்களை கொண்ட தலைமை ஈரான். அதுதான் ஆயத்துல்லா கொமெனி என்று வருகிறது.
அதற்கு நேர் மாற்றமாக சவுதி அரேபியா, அவர்கள் சுன்னா பிரிவு. சாதாரணமாக சென்னையில் இருக்கிற முஸ்லீம்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுன்னா பிரிவுகள் தான். இப்போ அந்த ஒரு சட்டி தொப்பி போட்டிருப்பாங்க. எங்கே குஜராத்தில் உள்ள போரா முஸ்லீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மவுண்ட் ரோ இதெல்லாம் இருப்பாங்க. அவங்களும் ஷியா பிரிவு தான். ஷியா வந்து உலகத்தில் 10% தான் இருக்குது. 90% முஸ்லீம் நாடுகள் இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான், மலேசியா, இந்தோனேஷியா, எல்லா நாடுகளுமே சுன்னா. இப்போ இந்த ஆயில் வளம் எப்போ கண்டுபிடிக்கப்படுது, அதை ஒட்டி என்ன அரசியல் சார் நிலவுதாங்க? இப்போ உலகத்தில் உள்ள மிக முக்கியமான ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தினுடைய உயிர் மூச்சு என்னால் ஆயில் தான். இன்னைக்கு ஆயிலுக்கு மாற்றமாக பல வந்துட்டு, இன்னைக்கு சோலார் வந்திருக்கு, இன்ஜின் கூட பல எரிவாயுகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக ஆயில் இருக்கு. உலகத்தில் அதிகமான ஆயிலை கொண்ட நாடு எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் மத்திய தரைக்கடலை தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதோடு தெரியாத ஒரு உண்மை இருக்குது சுபாஷ், உங்களுக்கு தெரியுமா? அது அமெரிக்கான். கரெக்டாக சொல்லிட்டீங்க, உங்கள் கைக்கு ஒரு வாய்க்கு ஒரு ஸ்வீட். அமெரிக்கா தான் உலகத்தில் நிறைய ஆயுதங்கள் ஆயிலை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா ஏன் ஆயில் வச்சுருக்கிறானே உங்கள்கிட்ட கேள்வி எழுப்போம். அமெரிக்கா இவ்வளோ ஆயில் வச்சுட்டு அந்த எண்ணெய் கிணறுகளை பயன்படுத்தாமல் 1930களுக்கு பின்பு தான் முதலில் எண்ணெய் வளம் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். எங்க? அரபு நாடுகளில். அப்போ அவங்கள்ட்ட டெக்னாலஜிஸ்லாம் தெரியாது. 7ஆம் நூற்றாண்டில் அவர்களுடைய விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு மெர்ச்சண்ட்டாக இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பரவி இருக்கிறாங்க இல்லையா? நபிகள் நாயகத்துடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அதற்கு முந்தைய காலத்திலே கொச்சின், மலபார், காயல்பட்டினம், பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினம், இப்படி எல்லா இடங்களுக்கும் வந்துட்டாங்க. அது வேற தலைப்பில் நம்ம பேசலாம். அப்படி அவர்களை டெக்னாலஜி வைஸாக உள்ள வாங்கியது அமெரிக்கா. ஆயில் ஃபீல்டை கண்டுபிடிச்சி அந்த ஆயிலை எடுக்கிறதுக்கு, இதனுடைய வளங்களை மார்க்கெட் பண்ணுறதுலேருந்து அந்த அரபு நாடுகளில் அவ்வளவு நாட்டுக்கும் ஒரு கண்டிஷனாக அமெரிக்கா கொண்டு வருது. என்ன கண்டிஷன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பெரிய செழிப்பு இருக்குது. மத்திய திரைக்கடல் வந்து செல்வம் கொளிக்க ஆரம்பிச்சுட்டு 50களுக்கு அப்புறம் 10 வருஷத்தில் 37, 47, 57, 67 இப்படி போய் 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 செல்வமாக கொளிக்க ஆரம்பிச்சிச்சு. 70களுக்கு அப்புறம் நம்ம நாட்டு மக்கள், இந்திய மக்கள் அதிகமாக மத்திய திரைக்கடல் நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. அதில் கேரள முஸ்லீம்கள், கேரள ஹிந்துக்கள், கேரளாவிலிருந்து பெரும் படைகள், கிறிஸ்தவர்கள், இப்போ ஆலு ஜாய்ஸ், ஜோஸ் ஆலு காசா, இதெல்லாம் அங்கேருந்து தான் சம்பாதிச்சது. மலபார் எல்லாருமே அவங்க இந்தியர்களை ஒரு பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க. இந்த ஆயில் வளத்தை கண்டுபிடித்த அமெரிக்கா அவர்களுக்குள் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் யூஎஸ் வெர்சஸ் எண்ணெய் நாடுகள். அதில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆயிலை வந்து உலக நாடுகளுக்கு கொடுங்க, யூரோப் நாடுகள் கொடுங்க, ரஷ்யா கொடுங்க, இந்தியா கொடுங்க, சீனா, எல்லா நாடுகளும் கொடுங்க. ஆனால் ஒன்லி த ட்ரேடு எதில் நடக்கணும்னா அமெரிக்க டாலரில் தான் நடக்கணும். இதுதான் பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான 10 மில்லியனுக்கு மேலான ஆயில்கள் எல்லா நாட்டிலையும் பறக்குது. ஈரான்லேயே கிட்டத்தட்ட 35 லட்சம், சவுதியில் அதே மாதிரி 3 மில்லியன், ஜொர்டானில், கத்தர்லாம் பெரிய சென்டர், துருக்கியில், பஹ்ரைன், மஸ்கட், குவைத், அபுதாபி, எல்லா நாடுகளிலும் ஆயில் ஆயில் ஆயில். சிரியாவில் ஒரு பகுதியில் ஆயில் இருக்குது. இந்த ஆயில்கள் அனைத்தும் த டிரான்சாக்ஷன் இன் பிட்வீன் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எதில் நடத்தணும் அப்படின்னு கேட்டால் டாலர் தான். அப்போ என்ன ஆகும்? ஒரு பொருளை நீங்கள் அதிக பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? மோர் ரிக்வயர்மெண்ட்ஸ், த டிமாண்ட் டு பி இன்க்ரீஸ், அது அதிகமாக தேவை இருக்கும். அப்போ அமெரிக்க டாலருக்கான மதிப்பு என்ன ஆகும்? அதிகரித்து கொண்டே போகும். அமெரிக்க டாலரில் வர்த்தகம் நடக்கும், அமெரிக்க டாலரில் ஆட்டோமொபைல்ஸ் நடக்கும், அமெரிக்க டாலரில் டீலிங் நடக்கும், ட்ரேடிங் நடக்கும், கச்சா எண்ணெய் எல்லாம். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன், உனக்கு இது மட்டும் இல்லை, நீ எனக்கு ஆயிலை கொடுக்கணும், நீ உலகத்தில் வியாபாரம் பண்ணுற ஆயிலுக்கும் என் நாட்டுடைய இதை பயன்படுத்து. அப்போ அவனுக்கு கமிஷன் வந்துடும். 1 லிட்டருக்கு இவ்வளோ கமிஷன், ஒரு பீப்பாய்க்கு இவ்வளோ கமிஷன், 10 பீப்பாய், 100 பீப்பாய், கோடிக்கணக்கான பீப்பாய்களுக்கு கமிஷன் போயிடும். அப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் நடக்கும். உடனே அவனை சொன்னான், உனக்கு எல்லாம் நான் தரேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய சொர்க்கலோகத்தை வச்சுருக்கான், மெடிசன். டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுன்ற பிரிக்ஸு, ரஷ்யா, அது இப்போ இனிஷியேட்டிவ்ல இருக்கு.
இப்போ நம்ம அது இப்போ நான் கேட்குறது மத்திய கிழக்கு எப்படி வந்தது, Yes. அவர்களுடைய ஆயில் எப்படி வந்தது, அந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து டாலருக்கு மாற்றமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த பதில் சொல்கிறேன். சரி. இப்படி முழுமையாக ஆட்கொண்டு விட்டார்கள். அமெரிக்கா யார் ஆட்கொண்டுட்டாங்க? சவுதி அரேபியா, கத்தர், ஈஜிப்து, எல்லா நாடுகள், லெபனான், எல்லா நாடுகளும் அவர் கண்ட்ரோல் தான். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இப்போ அமெரிக்கா வர்சஸ் ஈரான் அப்படின்றது எப்படி சார் உருவாகுது? இப்போது இஸ்ரேல் விஷயத்தில் ஈரான் இறங்கி பல விஷயங்கள் செஞ்சாங்க. இப்போது உள்நாட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைக்கும் அமெரிக்கா தான் பின்னணியிலிருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க சார். மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்திருக்கோம். ஈரான் வந்து முகமது ஷா மன்னருடைய காலத்தில் ஆட்சி இருந்தது. பொதுவாக இந்தியாவில் அப்படி கிடையாது. நாம் நேருடைய காலத்திலே கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி போட்டிட்டோம். பண்டித நேரு, நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா, மொராஜி தேசாய், சரண் சிங், அதுக்கப்புறம் இந்திரா, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் தேவகவுடா, சந்திரசேகர், ஐகே குஜரால், மன்மோகன் சிங், விபி சிங், கரெக்ட், வாஜ்பாய், இப்படி வந்துட்டு மோடி வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அப்பா புள்ள அப்படி தான், அதே தான். அதுதான் மன்னர் ஆட்சி சவுதியில் நடக்கு, அதுதான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நடக்கு, அதுதான் ஜொர்டானில் நடக்கிறது. எல்லா நாடுகளிலும் மன்னராட்சி நடக்கு. ஒசாமா பின் லேடன் என்கின்ற ஒரு பெரும் தீவிரவாத அமைப்பு, அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் ஜனநாயகம்தான் முக்கியது என்று சொன்னார். இந்த ஃபண்டமெண்டல் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சரல் கோர் ஐடியாலஜி என்னன்னா, ஒரு தேர்தலின் மூலம்தான் தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவன்தான் மக்களை ஆள வேண்டும். ஆனால் சவுதி அரேபியாவோ மற்ற நாடுகளில் தேர்தல் இல்லை, அவர்கள் நடத்துகிறார்கள். அமெரிக்கா ஏன் அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்றால், இந்த இஸ்லாமிய புரட்சி குழுக்கள் அதிகரித்து இஸ்லாம் ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே சிக்கல் வந்துவிடும். ஆகவேதான் அமெரிக்காவின் மூலமாக அனைத்து இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் கோர் அமைப்புகளை அவர்கள் தடை செய்கிறார்கள். அதற்காகவே அமெரிக்காவை பார்க்கிறீர்கள். உங்கள் கேள்வி ஈரானில் என்ன நடக்கிறது? ஈரான் அமெரிக்காவினுடைய கையாலான ஷாவுடைய ஆட்சி நடந்தது. இன்றைக்கு பஹாவீர் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. 1979 அங்கே ஒரு பெரும் புரட்சி வந்தது. எங்கே? ஈரானில். அந்த புரட்சியின் மூலம் IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கேர்ட்ஸ் அண்ட் காப்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரும் புரட்சி வந்தது. அப்போதுதான் அங்கே ஆன்மீக ஆட்சி, மத ஆட்சி வந்தது. 79-80 இன்னைக்கு 45-44 ஆண்டுகளாக இன்றைய கமேனி, இதற்கு முன்னாள் இது ஆயத்துல்லா கேமெனி, அது கோமினி, இந்த ஆட்சி தான் அங்கே நடக்கிறது. இது ஒரு நாடாளுமன்ற செட்டப் இருக்குல்ல சார், அப்படி இருந்தாலும் மதம் ஒரு ரோல் பண்ண முடியுமா? மத குருமார்கள் ஒரு ரோல் பண்ண முடியுமா? அவங்க ஒரு பிரச்சனையா அவங்க இதே மாதிரி நாடாளுமன்றம்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே தலைவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எலெக்ஷன் நடக்கத்தான் செய்யுது. ஆனால் அங்கே இதுவும் மன்னராட்சி கிடையாது. அது வந்து சவுதி அரேபியா மன்னராட்சி, ஈரானில் மன்னராட்சி கிடையாது. ஈரானில் சூரா கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டி இருக்குது. இந்த ஆயத்துல்லா காமினுடைய ஆட்சியை மாதிரி எதிர்த்த ஆப்போசிட் பார்ட்டி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வலுவாக இல்லை. அந்த மக்கள் முழுவதும் மத தலைமையை நம்புகிறார்கள். எங்கே? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து தேசியவாதம் அப்படித்தானே கட்டமைக்கிறது. RSS சங்க பரிவார அமைப்புகள் இந்துக்களுக்கான ராஜ்யம். அதே போன்று 100% முஸ்லீம்கள் வாழ்கிறது நாட்டில். இந்த மத பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஷியா தலைமையை அந்த மக்கள் நம்புகிறார்கள். 56 விழுக்காடு, 60 விழுக்காடு. அதனால் அவர்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியல. அன்னைக்கு அமெரிக்காவினுடைய, இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய விமானங்கள் மிக்கி, அது எல்லாமே அமெரிக்காவுடைய தயாரிப்பு தான். அதுக்கப்புறம் அவங்க மதவாதம் கொண்டு வந்த பிறகு 86 ஒரு 6 வருஷம் சதாம் ஹுசைனுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கு. அந்த போரில் பெரும் அழிவுகள் 8 வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த போரில் ஒரு அமைதி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் செல்ஃப் ரிலையன்ட் டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆட்டி படைக்கிறது. யூரோப் யூனியனை அலறுகிற அளவுக்கு பெரும் சக்தியாக மாறியிருக்கிறார்கள். திருப்பி ஒன்று சொன்னால், உக்ரைன் போரில் சோவியத்துக்கு ட்ரோன்களை சப்ளை செய்து, ஷாஹின் 131 சப்ளை செய்து, அதன் மூலமாக ரஷ்யா வெற்றி பெறுவதற்கும் ஏராளமான உக்ரையர்களை அழிப்பதற்கும் ஈரானுடைய ட்ரோன் தான் முயற்சிது. உலக வல்லமையாக பெரும் ஏவுகணைகள், கர்ரம்சோர், ஃபத்தா, இப்படி நிறைய பலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக்,
ட்ரோன் எல்லா விஷயத்திலும் டெக்னாலஜியாக அவங்க டாப் ஆயிட்டாங்க. இப்போ அதுதான் அமெரிக்கா, இஸ்ரேல், யூரோப்பின் கண்ணை உறுத்துகிறது. இப்போ அந்த உள்நாட்டில் இப்போ என்ன கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்காங்க சார்? இப்போது அந்த உள்நாட்டு போர் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. சிஐஏ வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இது ரொம்ப வலுவானது. இந்தியாவில் ரா இருக்குது. அதே மாதிரி மொசாத், சின்பட் 2 அமைப்பு இருக்கிறது. மொசாத் என்பது சர்வதேச ஆர்கனைசேஷன், சின்பட் என்று இருக்கிறது, இன்னொன்று ஆமடுன்னு ஒன்று இருக்கிறது. இந்த அமைப்புகள் அங்கு வாழக்கூடிய மக்களிடத்தில் பணத்தை கொடுக்கிறார்கள். அவர்களில் 40 வருஷமாக 45 ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய தடையை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தடையின் மூலம் உலக மார்க்கெட்டில் பப்ளிக்காக வந்து அவங்களால வியாபாரம் பண்ண முடியல. யாரால? ஈரானால். அவர்களுடைய பணங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. வங்கி பரிவர்த்தனைகள் நடக்கலை. பொருளாதார தடை. எதையும் டிரான்ஸ்பரன்சியாக வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த நாடு தொடர்ந்து 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 டிக்ளைன், கீழே சரிஞ்சது. இப்போ இந்தியாவில் 40களுக்கு அப்புறம் ஒரு இந்திய பணம் $1 மதிப்பு. கிருஷ்ணசாமிங்கிறவர் தான் முதல்ல நம்ம நாட்டில் இருந்தார். இன்றைக்கி நாம் 90 ரூபா கொடுத்தா $1 வாங்கலாம். ஆனால் அவன் எவ்வளோ கொடுக்கணும்னா 14,58,644 ரியால். 14 லட்சம் ரியாலை கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலரை வாங்கலான்னா அவன் நாட்டில் எவ்வளோ பொருளாதார வலிவு இல்லாமல் நினைப்போம் பார்த்துங்க. அதை பயன்படுத்தி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஈரானில் உள்ளவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க. யார்? உளவாளிகளாக அவர்களை தேர்ந்தெடுத்து பெரும் பணத்தை கொடுத்து அவங்க நடக்கிற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு ஊடுருவி ஆயத்துல்லா பாதுகாப்பிலே ஊடுருவிட்டாங்க. த பெனிட்ரேஷன் ஃபார் ஆல் செக்டோரியல் இன் ஈரான் டெரிட்டோரி. அவங்க செய்திகளை கடத்துனாங்க. அதன் மூலமாகத்தான் 12 நாள் போர் நடந்துச்சு. அப்போ 40 விஞ்ஞானிகளில் 30 விஞ்ஞானிகள், 40க்கு மேற்பட்ட மிக முக்கிய ஆளுமைகள், இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டது அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் குறிப்பாக சயின்டிஸ்ட்டுகளை குறி வைக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டு 30 பேர் காலியாயிட்டாங்க. அதுவும் அணு விஞ்ஞானிகள். அப்போ அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறது எப்படி தெரியும்? சென்னையில் இந்த இடத்துல இருக்கிறாரு சொன்னதை இப்போ அவனுக்கு வேண்டிய ஆளாக தானே இருக்கணும். அவன் கூட இருக்கிறவன் தானே இருக்கணும். அவன் சொல்கிறான், சார் இத்தனாம் தேதி மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங்கில் இவன்லாம் இருக்காங்க, ஈரானுக்கு விஷயம் போகுது, இஸ்ரேலுக்கு போகுது, அடித்து தள்ளிடுறாங்க. இன்னொரு அமாஸ் லீடர், அரசியல் பிரிவு தலைவரை கூட ஈரான்லேயே வச்சு இது பண்ணாங்க. இஸ்மாயில் ஹானி, அவர் ஹமாஸினுடைய மிக பிரபலமான ஸ்போக்ஸ் பர்சன், ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பார். அவரை மசூத் பெசஸ்கியான், இந்தியாவில் உள்ள தலைவர்கள் கூட சென்றிருந்தார்கள். ஜெய்சங்கர் கூட போயிருந்தார் அந்த விழாவுக்கு. அவருடைய பதவி விழாவுக்கு பின்பு அவர் தங்கும் இடத்தை குறிபார்த்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. அப்போ அதெல்லாம் யார் சொல்லுவா? அரசாங்கத்தினுடைய ரகசிய இடத்தில் ஒரு வெளிநாட்டினுடைய ரெபல்ஸ் தலைவர் தங்கியிருக்கிறார், இந்த அறையில் தங்கியிருக்கிறார் என்று சரியாக சொன்னது யார்? அவர் கூட இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்க முடியும். இஸ்மாயில் ஹானி கொல்லப்பட்டார். அதே போன்று யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டார், முஹம்மத் சின்வர் கொல்லப்பட்டார், தைப் கொல்லப்பட்டார், அலி கராரி கொல்லப்பட்டார். அதே போன்று ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஃபாத் ஷுக்கூர் கொல்லப்பட்டார், ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டார். இதெல்லாம் எப்படி கொல்லப்பட்டாங்க? அவங்க மேலே இருந்து கேமரா வச்சு பார்க்க மாட்டாங்க, இந்த இடத்துல இருக்கான்னு இங்கேருந்து சொன்னால் கொல்லப்பட்டாங்க. இப்படி உளவாளிகளுக்கு கோடிக்கணக்கான $பில்லியன் கொடுத்தான். யாரு? அமெரிக்காவும் இதுவும் இஸ்ரேலும். இப்போ மறுபடியும் என்ன சொன்னான்? நாட்டில் இந்த ஆட்சிக்கு எதிராக போராட சொன்னான். அவன் போராடினான். இவன் விடுவானா? ஈரான் கிட்டத்தட்ட எவ்வளோ பேரை கொண்டாங்கன்னா 12,000 15 பேரை கண்டுபிடிச்சி காலி செஞ்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இணையதள பாவனைகள், அது பயன்பாடு, இணையதளம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இழுத்து மூடி எந்த செய்தியும் போகாமல் இருக்கணும் அப்படின்னா. அப்போ ஆம்னஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் குய்யோ முறையோன்னு கத்துனாங்க. இது ஏனாட்டுடைய விவகாரம். நாங்கள் போராளிகளை நாங்கள் ப்ரொட்டஸ்டர்ஸை பண்ணலை, ரயோட்டர்ஸை காலி பண்ணுறோம். நாங்கள் போராடுபவர்களை நாங்கள் ஒடுக்கவில்லை. கலவரக்காரர்கள் மசூதிக்கு தீ வச்சுட்டாங்க, 250 மசூதிக்கு. இப்போ அமெரிக்காவினுடைய ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் கொடுத்தாங்க. அதையும் உலகத்தில் பெரிய ஆச்சரியம், பெரிய ஜாமரை போட்டு ஈரான் காலி செஞ்சுட்டாங்க. இப்போ ஈரான் கம்ப்ளீட்டாக அடக்கிட்டாங்க, எல்லாரையும் தூக்கில் போட்டாங்க, 15,000 பேர் வரை. இப்போது இன்றைக்கு காலை கிடைத்த தகவல்
ஹரி ட்ரூமன் JCV-170 இந்த மாதிரியான விமானங்கள், விமானத்தாங்கி கப்பல்கள், F-35, F-22, F-15 ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ், அவர்களுடைய அல் உதீத் தளத்தில் எல்லாமே வலுப்படுத்தி இருக்கிறாங்க. எப்போ நடக்கலாம், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அட்டாக் நடந்துடலாம் அப்படிங்கிற நிலைமை தான். மத்திய கிழக்கு மட்டும் இல்லை சார், உலகம் முழுவதும் பரபரப்பு. ஏன்னா அங்கே அடித்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி, அம்பாசமுத்திரம் வரைக்கும் பாதிக்கும். ஏன்னா நம்முடைய பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம் தட் ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் ஆயில் ஃபீல்ட். தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு விமர்சனமாக வைக்கிறது என்னன்னா, இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, பாலஸ்தீனில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, கத்தார் மட்டும் ஒரு நடுநிலையாக செயல்படுற விஷயங்களை பண்ணாங்க, ஆனால் யாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரல் கொடுக்கல. இப்போ இந்த ஈரான் விவகாரத்துலேயும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த ஒற்றுமை இல்லாமைக்கான காரணம் என்ன சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். நீங்கள் கேட்குறதுக்கு ஷியா நாடுகள் என்பது ஈரான் தான், ஷியா நாடு என்பது லெபனான் தான். ஷியா நாடு என்பது எல்லா நாடுகளிலும் ஷியா இருக்குது. ஆனால் அந்த முஸ்லீம் நாடுகள் ஏன் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது ஒரு மல்டி டாலர் கொஸ்டின். அதுக்கு என்ன காரணம் என்னால், இதற்கு ஒரு காரணம் அமெரிக்காவாகத்தான் இருக்குது. அமெரிக்கா வந்து அமினா புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் விளங்காது என்று அமெரிக்காவினுடைய மிக முக்கிய ராஜதந்திரம், இவர்கள் ஒற்றுப்பட்டு ஒரு இஸ்லாமிய தலைமை வந்துவிடக்கூடாது. வந்துவிட்டால் இஸ்லாம்னாலே வந்து மனிதர்களுக்கு இடையிலான ஒற்றுமை, சகோதரத்துவம் அது சொல்லப்படுது. இஸ்லாம் என்பது இப்போ இந்தியாவில் பரவுனது எப்படி, கீழுள்ள மக்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்போ அங்கே வந்து அரபுகள், அவர்கள் இப்போ நம்ம பார்க்குற அப்படி புரிஞ்சலாமா சார்? இப்போ தனிநபர்களுக்கு இடையிலான இஸ்லாம்ன்றது வேற, அரசு உபயோகிக்கிற இஸ்லாம் வேற, அப்படி புரிஞ்சிக்கலாமா? ஆமாம், அப்படி தான். உங்களுக்கு இஸ்லாமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், பிராமணராக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும், செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு லெவலில் தான் இருப்பான். அவனுடைய மேலாதிக்க சிந்தனை இருக்கும். அப்படிப்பட்ட மேலாதிக்க சிந்தனையில் தான் சவுதி அரேபியா, துருக்கி, கத்தர், ஈரான், ஈராக், லெபனான், எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன், குவைத், ரஸ்ஸல் கைமா, அபுதாபி, எல்லாரும் அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியல. மாதம் மாதம் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் $7,000 சும்மா கொடுக்குறாங்க. எவ்வளோ டாலர்? $7,000. ஒரு $1,000 எவ்வளோ சார்? 80,000 ரூபா. ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 லட்சம் 5 லட்சம் யார் கொடுக்குறா? துபைக் கவர்மெண்ட்டு அல்லது குவைத் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்குறாங்க. ஆயிலில் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. நாம் வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? மாதம் 1000 ரூபா உரிமை தொகைன்னு கொடுக்குறோமில்ல, இது அவங்க 5 லட்சம் கொடுக்குறாங்க. இதே பாலிசி அமெரிக்கா $1,800 கொடுக்க போகுது, இப்போ கொடுத்துருக்கு. அதனால் அந்த அளவுக்கு செழிப்பு. அந்த செழிப்பு தான் ஒருத்தரை ஒருவர், அமெரிக்கா மட்டுமல்ல, 1900களில் யூத நாடே கிடையாது. நீங்கள் சொன்னது பாருங்கள். அப்பந்தான் முதல்ல ஆண்டர்சன் ஃபால்பர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க யூதர், அதாவது பிரிட்டிஷ் யூதர், வலுக்கட்டாயமாக அங்கே கொண்டு தள்ளி உருவாக்கப்பட்ட தேசம் எது? இஸ்ரேல். அப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் என்னன்னா, இவங்க தனியத்தான் இருக்கணும். ஈரான் ஷியாவால் தனியாக இருக்கணும், சவுதி தனியாக இருக்கணும், பக்கத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சண்டை பிடிக்கணும், ஏமன் சண்டை பிடிக்கணும், கத்தர், இப்படி தனியாக வைத்ததுக்கு காரணம் அமெரிக்காவும் அவருடைய ராஜதந்திரம். அமெரிக்கா ஏற்றி இவங்க பேசவே முடியாது அந்த அளவு. இப்போ நம்ம நாட்டில் எப்படி இடி வேலை செய்யுது, எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வேலை செய்யுது, நிறைய பேரை முடக்கிட்டாங்க இல்லையா மத்திய அரசு. இதே மாதிரி அமெரிக்கா, அது ஒரு நாள் சரியும். அது எப்போ சரியும்? தட் குட் ஹேப்பன். வி கான்ட் predict எக்ஸாக்ட்லி வென் வில் ஹேப்பன். எப்போவாவது நடக்கும். அதுவரை அமெரிக்காவின் ஆதிக்கம் தான், அதை மாற்றவே முடியாது. நீங்கள் கேட்டீங்களே ஒற்றுமை, இஸ்லாமிய ஐடியாலஜிலாம் இல்லை அவங்கள்ட்ட. இப்போ தான் கொஞ்சம் சவுதி அரேபியா குரல் கொடுத்துருக்கான். நேற்று தான் ஈரானை தாக்குறதுக்கு என் நாட்டிலேருந்து அனுமதிக்க மாட்டேன், கத்தரும் கொடுத்துருக்கான். ஈரானை தாக்க முடியாது. சவுதி அதோட ஒரு ஸ்டெப் மேலே போய், அவன் என் சகோதரன், ஹீஸ் மை பிரதர், அதனால் அமெரிக்கா வெளியிருந்து தாக்கலாம், எங்கள் நாட்டில் தலம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மக்களுடைய மனநிலை என்னவா சார்? ஈரானுடைய மக்களுடைய மனநிலையை பற்றி ஈரான் சொல்கிற செய்தி தான் நமக்கு தெரிய முடியும். ஏன்னால் அது அனைத்துமே ஒரு கண்டெயின் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது ரெஸ்டோரேஷன், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அது சென்சார் பண்ணப்பட்டிருக்கிறது. ஈரானில் அவர்களுக்கு எதிரான அந்த மனநிலை இருக்கும். ஏன்னா 45 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை பார்த்து விட்டார்கள். 45 ஆண்டு காலமாக ஈரான் எதில் வளர்ந்திருக்கிறது என்றால், மிகப்பெரிய
ஜாம்பவான்களாக அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அந்த விவகாரத்திலும் இராணுவ தளவாடங்களிலும் பெரும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். கல்வி இருக்கிறது, யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கிறது, பெண்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு கிடைத்த தகவல் 55-6% இந்த ஷியா முஸ்லீம் கொள்கைக்கு ஆதரவாகும். எஞ்சிய 44% இந்த ஆட்சி வேண்டாம், நமக்கு இன்னும் ஒரு அமெரிக்க சார்பான ஆட்சி வேண்டும், அல்லது நிறைய செழிப்பான ஆட்சி வரும், எவ்வளவு காலம்தான் நாங்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் வறுமையை சந்திக்க முடியும் என்ற மனநிலை அதிகம் இருக்கிறது. அதை கரெக்டாக நூக்கன் கானர் அவங்க நுகர்ந்து அந்த வாசனையை பிடித்து கொண்டு தான் இவர்கள் உள்ளே நுழைந்து இந்த உளவாளிகளை உருவாக்கி ஏராளமான அவர்களுக்கு சாதனைகளையும் கொடுத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையுமே அப்படி ஒரு ஆள் இருப்பான்ல, எல்லா இடத்துலையும். அதுதான் இப்போ ஈரானில் நடக்குது. இன்றைக்கு நான் இப்போ அமர்ந்திருக்கிற நேரம் வரைக்கும் மிகப்பெரிய அட்டாக் நடந்துருமோ அப்படிங்கிறது. இப்போ நான் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி கூட நியூயார்க் டைம்ஸில் நேற்று இரவு எனக்கு வெளியானது சோனிக் வெப்பன்ஸை வச்சு அடிக்க போகிறாங்கன்ட்டு. சோனிக் வெப்பன்ஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேட்டால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் தான் எடுக்கணும். வெனிசூலாவில் அடித்தாங்க பாருங்கள், அதுக்கு அவங்க பயன்படுத்தினது சோனிக் வெப்பன்ஸ். நேற்று நியூயார்க் டைம்ஸ் செய்தியில் போட்டிருக்காங்க சோனிக் வெப்பன்ஸ்னால் என்னங்க அப்படின்னு நான் படித்து பார்த்தா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அமெரிக்கா ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆயுதத்தின் மூலமாக வெனிசுவேலா, அவங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பேன், நிக்கோலஸ் மடூரா, அந்த எல்லாரும் நாட்டை பாதுகாத்து நிற்கும் போது மேலே இருந்து ஒரு வைப்ரேஷன் ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி வந்த உடனே எல்லா வீரர்களுக்கும் தலைவலி வந்துச்சான். தலைவலி வந்து தலை சுற்றி வாமிட் எப்படி வந்திருக்கு, ரத்த வாந்தி வந்திருக்கு. சிலவங்களுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்படி வி ஆர் ஃபெல் டு டவுன், கீழே விழுந்துட்டோம். பஸ் வி குட் டு மூவ், ஸ்டாண்ட் அப். அவங்களால எழுந்து நிற்க முடியல. அந்த டைமில் அந்த மயக்க நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் அமெரிக்கா அனுப்பி எங்களை சாடிச்சிட்டாங்க. அதுக்கு என்னன்னு சொல்லி நான் அன்றைக்கி படித்தேன் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸில். அது பேர் சோனிக் வெப்பன்ஸ். இட்ஸ் சோ கால் சோனிக் வெப்பன்ஸ். அதில் மின்காந்த அலைகளை பரப்பி மனிதர்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் ரெடார் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த மின்காந்த அலைகளின் மூலம் வார்ஃபர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம். இது அதை தாண்டி அந்த காந்த அலைகளின் மூலமாக ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் ஹவ் பீன் ஷட் டவுன் இன்க்ளூடிங் ரெடார். அப்போ ஹி இஸ் அன்ஏபிள் டு மூவ் ஃபர்தர். அப்படி அடிச்சிருக்காங்க. அதே ஆயுதத்தை இங்கே பயன்படுத்த போகிறார்கள், எங்கே, ஈரானில் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஈரான், இந்த செய்தி வந்த பிறகு ஈரான் உஷாராக இருப்பாங்க அப்படின்னு வந்திருக்கு. அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து ஏற்கனவே பாலஸ்தீன் அந்த பிரச்சனையில அது தனி இல்லை, அந்த பிரச்சனையிலே ஈரான் அவங்களால சமாளிக்க முடியல சார். ஆமாம், பலஸ்தீனத்தில் அவர் வெள்ளவே இல்லையே. இப்போ பலஸ்தீன் மொத்தம் 22,250 சதுர கிலோமீட்டர். புரிஞ்சால் உங்களுக்கு இங்கேருந்து செங்கல்பட்டு மாதிரி தான். சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் அகலமும் 10 கிலோமீட்டர் நீளமும், இவ்வளோ தான் சார். 10 கிலோமீட்டர் நீளம்னா எவ்வளோ சார் இருக்கும் ஒரு நாடு? இவ்வளோ தான் சார். 40க்கு 10 இவ்வளோ தான். இதுதான் ஒரு நாட்டினுடைய மொத்த பரப்பளவு. அதுக்குள்ளே தான் குண்டை போட்டு மக்களை சாகடிக்கிறான். அப்படி சாகடித்து 81,000 பேரை சாகடித்து 2 லட்சம் மக்களை ஊனமுற்றிய நிலையில் ஆக்கிய போதும் வெற்றி பெற முடியவே இல்லை. அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 150 கண்டெய்னர் கப்பல்களில் ஷிப்மெண்ட்டில் ஆயுதங்கள், 900 கார்கோ ஃப்ளைட்ஸ். இதை போட்டும் கூட அந்த மக்கள் உயிரோடு இருக்கான், இன்னும் தைரியமாக இருக்கான்னா உலகத்தில் இப்படி ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்ததே இல்லை. அவங்கள பின்வாங்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நான் படித்த அளவில் இஸ்லாம் என்கின்ற சித்தாந்தம் தான். அப்போ என்ன அங்கிறது நான் பலஸ்தீன்ட்ட ஒருத்தன்ட்ட கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இந்த உலக வாழ்க்கை எனக்கு பெருசு இல்லை, நான் மரணித்த பிறகு எல்லா வல்ல இறைவனாகி அல்லாஹ் எனக்கு கொடுக்குற மறுமை வாழ்க்கைன்னா. இங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படி இல்லை. அங்கே அப்படி இருந்த போய் தான் இன்றைக்கி அமெரிக்காவும் யூதர்களும் தடமாறி நிற்கிறார்கள். இப்போ பலஸ்தீனத்தை பற்றி கேட்டோன்னா சொல்லிட்டேன். இப்போ பாலஸ்தீன் மக்களுக்கு இருக்கிற அதே மனநிலை தானே சார் ஈரானில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. அதே மனநிலை இருக்குது. ஏன்னா இந்த இஸ்லாமிக்கு இது எப்படி தெரியுமா சார், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானும் கூட அமெரிக்காவை ஓட விட்டாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இன்றைக்கி ஈராக்கில் அமெரிக்கா விட்டுட்டு ஓடிட்டாங்களே, விட்டு தானே ஓடினாங்க. ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின்லாடனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே போனாங்க. எப்போ? சின்ஸ் தேவர் ஸ்டார்டட் த ஆப்ரேஷன், சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட். எப்போ? 2002. 18 வருஷமாக அமெரிக்கா பண்ணி தலிபான்களை ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க,
விஸ்வரூபம்னு ஒரு படத்தில் கூட அந்த கமலஹாசன் தான் வந்தான். அவங்கள்ட்ட கையில் எதுவுமே இல்லை, ஒரு துணி இருந்துச்சு, ஒரு கன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் அட்டாக்லாம் வச்சுருந்தாங்க. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை கண்டுபிடிக்கும் போது அது மலை, இது மடுகு. ஆனாலும் அவர்களின் மனோ வலிமை கையில் கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. இப்போ நேற்று நடந்த ஏமனில் அடித்தாங்களே ஹூதிக்கள் 1700 நிலைகளில் செங்கடல்லேருந்து அடித்தாங்க அமெரிக்கா. எவ்வளோ இடத்துல? 1700. இவன் என்ன பண்ணான்? திருப்பி அடித்து அமெரிக்காவுடைய ஹரி ட்ரூமனை காலி பண்ணான். அவன் என்ன பண்ணிட்டான்? அமெரிக்கா இப்போ நடந்துச்சு ஒரு 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு, நீ என்ன தாக்காத, இஸ்ரேலை மட்டும் தாக்கு அப்படின்ட்டு ஓமன் மூலம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க அந்த இடத்துலேருந்து. இதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இதெல்லாம் உலகத்தின் பல கண்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. இதை லண்டனில் உள்ள ஐபிசி சேனல் சொல்லியிருந்தது. இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவங்களுடைய சித்தாந்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இன்னும் வேறு அப்டேட்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் போது, டெய்லி வருது சார். தொடர்ந்து பேசுவோம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.